இயேசு என்ற ஒரு யூத இளைஞன் ஏறக்குறைய 2025 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது சிலுவை சாவை விரும்பி ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில் அவர் மரணித்ததால், அந்த சிலுவையில் அவர் மரித்ததால் தியாகத்தின் கருவியாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தின் உன்னத அடையாளமாக, யாராலும் தவிர்க்க முடியாத, தடுக்க முடியாத, மறைக்க முடியாத, மறுக்க முடியாத வெற்றியின் சின்னமாக, நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் சின்னமாக இந்த சிலுவை விளங்கி கொண்டிருக்கின்றது. இதை ஏத்துக்கிறீங்களா? மறையுரை முடிஞ்ச பிற்பாடு நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்ய போறோம்? என்ன செய்வோம்? சிலுவையை முத்தி கொடுத்துட்டு ஆராதனை செய்யறோம். ஆனா சிலுவையை நாம முத்தி கொடுத்து ஆராதனை செய்யறதுக்கு முன்னால அந்த சிலுவையால் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த சிலுவை என்பது ஒரு மீட்பின் கருவி, ஒரு தியாகத்தின் சின்னம், அன்பின் அடையாளம். இதை நமக்கு எங்க சொல்லி கொடுக்குறாங்க? இது எப்ப நம்ம மனசுக்குள்ள போகுது? இது எப்ப நம்ம அறிவுக்குள்ள இறங்குது அப்படின்னா, நாம சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்களோ அல்லது அருட்சகோதரிகளோ இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களோ, தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இந்த 5 விரல் இருக்குல்ல, இந்த 5 விரலை நல்லா இறுக்கி பிடிச்சி இந்த கட்டை விரலை உயர்த்தி, இந்த 5 விரல் எதை குறிக்குது தெரியுங்களா? ஐம்புலன்களை குறிக்குது. இந்த ஐம்புலன்களையும் அடக்கி இப்படி காட்டினா என்ன அர்த்தம்? தம்ஸ் அப் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு வெற்றியின் சின்னம், சைன். நான் வின் பண்ணிட்டேன் அல்லது ஆல் தி பெஸ்ட். அப்ப இந்த ஐம்புலன்களையும் அடக்கி இந்த கட்டை விரலை இப்படி பிடிச்சிட்டு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு? அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்வோம்? எல்லாம் போடுங்க, தயவுசெய்து எல்லாம் கையை இப்படி வைங்க, போடுங்க. இப்ப அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அத 3 சிலுவை போட்டுட்டு கடைசி 4வது சிலுவை எங்க போடுறோம்? தந்தை, மகன், தூய. எல்லாரும் நீங்க சிலுவை போட்டு உங்களை என்ன செஞ்சிட்டீங்க? ஆசீர்வதிச்சிட்டீங்க. இது சின்ன பிள்ளைகள் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் இந்த 3 சிலுவையை 3 இடத்துல போடுறோமா? ஏன் வேற எங்கிட்டாவது முதுகுல போடுறது, இல்லைன்னா தொடையில போடுறது? ஏன் நெத்தியில போட சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிறாங்க? நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் புனிதப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதை எங்க போடுறோம்? நெத்தியில முதல் சிலுவை அடையாளம். 2வது சிலுவை அடையாளம் எங்க வரைகிறோம்? ஏன்? உள்ள போறது நமக்கு பிரச்சனை இல்லை, உள்ள இருந்து வெளியே வர்றதுதான் பிரச்சனை. என்னது? நாம சொல்ற அந்த வார்த்தைகள். என்னுடைய வார்த்தைகளும் சொல்லாடல்களும் விடயங்களும் தூயவனவாக இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறோம்? மந்திரிச்சுக்கிறோம், புனிதப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி எங்க வரோம்? நெஞ்சுக்கிட்ட, இதயத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏன் அங்க போய் சிலுவை போடுறோம்? என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்வு சார்ந்த உறவு சம்பந்தப்பட்ட உணர்வுகள், அது எல்லாம் என்ன செய்யணும்? புனிதப்படுத்தப்படணும் அப்படின்னு 3 இடத்துல சிலுவை போட்டுட்டு நம்மையே அர்ச்சித்த பிற்பாடு உடம்பை என்ன ஆக்குறோம்? நம்ம சிலுவையா மாத்துறோம். தந்தை, மகன், தூய ஆவி ஷோல்டர்ல. அப்ப நம்ம உடம்பு என்ன ஆகுது? சிலுவை ஆயிருது. அங்கே 3 சிலுவை பிளஸ் 1 சிலுவை, 4 சிலுவை போட்டு சிலுவையால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? அர்ச்சித்துட்டு இருக்கிறோம், புனிதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த புனிதத்தை தான், அந்த நினைவைத்தான் ஒவ்வொரு வருடமும் புனித வியாழன் அன்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம், நினைவுபடுத்தி கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த சிலுவை எங்கிருந்து வந்தது? எந்த கலாச்சாரத்திலிருந்து வந்தது? நிச்சயமா நம்ம கலாச்சாரம் இல்லை. நம்ம கலாச்சாரத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன அது? குற்றவாளிகளை தண்டிக்கிறதுனா ஐயா சொல்லுங்க, தூக்கு போடுவோம், அவ்வளவுதான். இதை தவிர வேத கலாபனைன்னு வந்துச்சுன்னா
இந்திய நாட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. நீங்கள் கண் கூட பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். சவேரியார் இங்கே வந்து நற்செய்தியெல்லாம் அறிவிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவரை எப்படி கொன்னாங்க? அவர் எப்படி செத்தார்? பல முறை அவரை பல வகையாக சித்திரவதை பண்ணாங்க. அதில் ரொம்ப சித்திரவதை பண்ணது என்னன்னா, சுண்ணாம்பு பாலில், அதில் தண்ணியில் அவரை முக்கி எடுத்தாங்க. அப்பயும் அவர் இறக்கல, அப்புறம் இயற்கையாக இறந்தார். அது ஒரு டார்ச்சர் வேத கலவனையின் போது. அருளானந்தர் எப்படி கொண்டாங்க? ஓரியூரில் அருளானந்தர் எப்படி கொண்டாங்க? தலையை வெட்டி சிறைச்சேதம் அது செஞ்சாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்து இறந்த ஒருத்தரை, தேங்க்யூ ஜூட்டா இருக்கிறீங்க, தேவசகாயம் பிள்ளைய அடிக்கடி நிறைய சித்திரவதை பண்ணாங்க. சுடு பாறையில் அவர் கையை கட்டி உருட்டி எடுத்தாங்க. கடைசியாக முழங்கால் படியிட வச்சு கையை கட்டி துப்பாக்கியால் சுட்டு கொண்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வகையான தண்டனைகள் கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நம்ம நாட்டில் இல்லை நம்ம நாட்டுக்கு வந்து மறையை போதித்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. இப்போ இந்த இயேசுக்கு கொடுத்த இந்த சிலுவை தண்டனை அப்படிங்கிறது யூதர்களுக்கு சொந்தமான ஒரு குற்ற முறையா அல்லது தண்டனை முறையான இல்லை. நாகரீகம் தொடங்கிய அந்த மெசபத்தோமியாவில் தொடங்கிய ஒரு கல்ச்சர், ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம். குற்றம் செஞ்சவங்களுக்கு காட்டு மராண்டித்தனமாக கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டு. அப்படி அந்த கலாச்சாரத்திலிருந்து வந்த இந்த சிலுவை சாவை, இந்த சிலுவை தண்டனையை அசிரியர் ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க கொடுத்துருக்குறாங்க. அசிரியர்களுக்கு அப்புறம் எகிப்தியர்கள், அதுவும் ஒரு பெயர் போன கலாச்சாரம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எகிப்தியர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க தான் ரோமையர்கள். ரோமையர்களையும் இதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ரோமையர்கள் தான் யார் ஆண்டது? யூதர்களை ஆண்டது. யூதர்கள் ஏதாவது தவறு செய்தால் யூதர்களுக்கு ரோமையர் கொடுத்த தண்டனை சிலுவை சாவு. அதை கற்றுக்கிட்டு தான் பிளாத்து இந்த ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குறார். இயேசுவுக்கு சிலுவை சாவு, சிலுவை தண்டனை அப்படின்னு கொடுக்குறார். சரி, அது எப்படி வேணா இருந்துட்டு போடும். இப்படியாக அந்த சிலுவை அப்படிங்கிறது மாறி மாறி மாறி, கலாச்சாரங்கள் மாறி 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 கடைசியாக இயேசுவை சார்ந்த அந்த யூத சமுதாயத்தில் வந்து நிற்கிறது. அவரும் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒவ்வொரு முறையும் நாம் அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது அது சொல்வது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் அன்பால் ஈர்க்கப்படுகின்றோமோ, அன்பால் இயக்கப்படுகின்றோமோ, அங்கு கோபமோ பகையோ வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இருக்காது. உண்மையான அன்பு, மெய் அன்பு, அன்பாக, அரிசனையாக, கரிசனையாக, ஆதரவாக, ஆறுதலாக, கனிவாக, பணிவாக இருக்குமே தவிர ஒரு காலம் அது பழிவாங்க நினைக்காது. முதல் வாசகத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு எப்படி உருமாட்டப்பட்டார், அடித்து உடைச்சு ரத்த சிந்த வச்சு குற்றுயிரும் கொலையுருமா பார்க்கறதுக்கே ஒரு மனிதத்தன்மை இல்லாத அளவுக்கு அவரை உருமாற்றி சித்திரவதைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்படியெல்லாம் செய்தாலும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, வாய் திறக்கவில்லை, வஞ்சகம் அவரிடத்தில் இல்லை என்று வாசிக்க கேட்டோம். ஆக இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்று சிலுவையிலிருந்து மன்னிப்பதும் மன்னிக்கப்படுவதும் தான் இயேசுவினுடைய ஸ்டைல். ஆனால் நம்ம ஸ்டைல் என்னது? நாம் என்ன செய்வோம்? முடிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டுவோம், ஆளை தூக்குவோம், அசால்ட் செய்வோம். அதுதான் நம்முடைய ஸ்டைல். ஆனால் இன்று சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டியது, இயேசு சிலுவையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பது, மன்னிக்கவும் மன்னிக்கப்படவும் கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய உடலையே நமக்காக ஒரு தயார் செஞ்சிருக்கிறார். எபிரேயர்லாம் படிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் அவர் காணிக்கைகளையோ பழிப்பொருளையோ விரும்பவில்லை, மாறாக ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு உடலை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர், அந்த உடலை வைத்து நான் உன் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வருகின்றேன் என்று சொல்லி உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உடலையே தூய ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து யார்கிட்ட பிறந்தார்? அப்படி பிறந்த அந்த உடலை தான் எங்க கொண்டு வச்சிட்டாரு? எங்க கொண்டு விட்டாரு? சிலுவையில தொங்க விட்டார். அந்த உடலை உடைத்து இரத்தத்தை சிந்தி
அந்த திருரதத்தால் நீங்களும் நாங்களும் சொன்ன யாரு, ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், புதுநிலையினர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய திருரதத்தால். யாரா கம்ப்ளீட் பண்ணுங்க பாப்போம், யாரா ஒருத்தர். தன்னுடைய திருரதத்தால் நாம் அனைவரையும் விலைக்கு வாங்கி விட்டார். நம்மலாம் ஃப்ரீ சான்ஸ் கிடையாது. யார் வாங்கி வச்சிருக்கிறா? இயேசு கிறிஸ்து வாங்கிட்டார். இந்த சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால், உடைக்கப்பட்ட அந்த உடலால் நாம் அனைவரும் வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் அவருடைய திருரத்தத்திற்கு சொந்தக்காரவங்க, கடமைப்பட்டவங்க. ஆக அந்த உடலை இந்த சிலுவையிலே அவர் தியாகம் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை இந்த சிலுவையில் தியாகம் செய்தார் என்றால் அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்தீங்களா? எல்லாம் ஆராதனைக்கு வந்தீங்கல்ல? 3 மணி வரைக்கும் நடந்துச்சா? அப்ப அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்க மேல ஒரு 3 படம் வச்சிருந்தாங்களா? அந்த 3 படத்துல நடுவுல ஒரு படத்துல இயேசுக்கு மேல என்னமோ எழுதி இருந்துச்சு. எனக்கு படிச்சு பார்த்தீங்களா? என்னுடன் இருப்பாயா. கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே, எனக்காக இறப்பாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் அங்க வச்சிருந்தது என்ன வச்சிருக்கிறாரு? என்னோடு இருப்பாயா. ஒரு மணி நேரம் உட்காந்து இருப்பியா, இல்ல ஒரு 2 மணி நேரம் என்னோட உட்காந்து ஜாயின் செய்வியா? அதை கொஞ்சம் மாத்தி கேட்போமே. இப்ப ஆண்டவர் கேட்கிறா வச்சுங்க, உனக்காக நான் சிலுவையில இறந்தேன், எனக்காக நீ இறப்பாயா அப்படின்னு கேட்டா நம்ம பதில் என்னவா இருக்கும்? நம்ம நேரம் வரும்போது இறப்பாண்டவரை இப்பெல்லாம் விட்டுருங்க. இறக்கிறது பெருசு இல்லைங்க. இறக்கிறதுக்கு முன்பாக, இயேசுவுக்காக இறக்கிறதுக்கு முன்பாக இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் சவால், அதுதான் செக்கு. இறக்கிறது ரொம்ப எளிதான செயல். ஆனா இறப்பதற்கு முன்பாக இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த சிலுவையில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எல்லாம் முத்தி செய்ய போறப்ப ஒரு காரியத்தை செய்யணும். அந்த சிலுவையை முத்தி செய்கின்ற பொழுது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் உங்க சுமையெல்லாம் நான் தூக்கி வச்சுக்கன்னு சொன்னாரா? அதை சொல்லவே இல்லை. என்ன சொன்னார் அவரு? சுமந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட நீங்களே தூக்கிட்டு போறதுக்கான வலிமையை, சக்தியை, ஆற்றலை உங்களுக்கு தருவேன்னு தான் சொன்னாரே தவிர உங்களோடெல்லாம் அவர் தூக்கிட்டு போறதுக்கு சொல்லவே இல்லை. ஆக இங்க அவங்க வர்றப்ப, சிலுவையை முத்தி கொடுக்க வர்றப்ப, நீங்க உங்க மனசுக்குள்ள, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க கம்யூனிட்டிக்குள்ள, உங்க சமூகத்துக்குள்ள, உங்க அன்பியத்துக்குள்ள, உங்க பங்குக்குள்ள இருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனைகள், மன்னிக்கப்படாத காரியங்கள், குணமாகாத துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற நோய்கள், பிணிகள், மன உளைச்சல்கள், ஒப்புரவாக்கப்படாத உணர்வுகள், சமச்சீர் செய்யப்படாத, ஒருங்கிணைக்கப்படாத உறவு முறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து வந்து எங்கே வைக்கணும்? சிலுவடியில் வச்சுட்டு, ஆண்டவர் இங்கே தான் சொல்லியிருக்கீங்க, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், இந்த இதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இறக்கி வைக்கல, தொடர்ந்து தூக்கிட்டு போறதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். நமக்காக பலியான அந்த இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார். ரோமையர் 12வது பிரிவு 1வது இறைவசனம் வீட்டில் போய் நல்லா வாட்ச் பார்த்துங்க. அதில் பவுலடியார் சொல்றார், உங்களிடமிருந்து நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் உங்களை உயிருள்ள தூய உகந்த பலியாக ஒப்பு கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்காக பலியானேன், ஆனா நீ எனக்காக பலியாக வேண்டாம், வாழ்ந்து காட்டு. அப்படி வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? தூய உகந்த உயிருள்ள பலியாக. அதுதான் சிறந்த வழிபாடு. அப்படி சொல்லிட்டு இருக்க ஆண்டவர் நம்ம எல்லாம் பார்த்து சொல்றார், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் நான் உங்களை அன்பு செய்கிறேன், உங்களை அரவணைக்க ஆவலா இருக்கிறேன், ஆசீர்வதிக்க ஆசையோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் அழைக்கின்றார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடுவோம். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய்,
இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி தருகின்றார், இலை பாற்றி